வணக்கம் நண்பர்களே, சக்தி சரவணன் பேசுகிறேன். சிவாய நம. ஐயா, குழுவில் நாம் இறைவன் அருளாலே சைவ சித்தாந்த பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். அதில் இப்போ திருவருட்பயன் அப்படிங்கிற சைவ சித்தாந்த சாத்திரத்தை படித்து கொண்டிருக்கிறோம். அதில் முதல் அதிகாரத்தில் இருக்கிறோம். அதில் இதுவரைக்கும் 6 குறள் பார்த்துருக்குறோம். இப்போது 7வது குறளை பார்ப்போம். குறள் கீழே அனுப்பிச்சிருக்கேன், அப்படியே படிச்சுக்கோங்க. ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடர் காணாத மண். ஓகே, இந்த குறளுடைய அர்த்தம் என்னன்னு சிம்பிளாக ஒன்லைனில் நான் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம். அதாவது நீங்காத அறிவாக எங்கும் நிறைந்து நீங்காத அறிவாக விளங்கும் இறைவன் அடியவர்களை விட்டு போகவே மாட்டான். ஓகே, அடியவர்களை விட்டு, அந்த அறிவாக இருக்கும் இறைவன் அடியவர்களை விட்டு நீங்கவே மாட்டான். அது எப்பேற்பட்ட அறிவாக இருக்கும் இறைவன்னா, வானவர்கள் கூட காண முடியாதான் அவனை. வானவர்கள் கூட காண முடியாத அவனை அடியவர்கள் தன்னுடைய பக்தியினாலே அவனை ஈர்த்து கொள்வார்கள். அடியவர்களை விட்டு அவன் நீங்கவே மாட்டான். ஆனால் அப்பேற்பட்டவனை அந்த வானவர்கள் கூட காண முடியாது. ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடர் காணாத மண். இதுதான் குறளினோட அர்த்தம். சிம்பிளாக திரும்பவும் நான் சொல்கிறேன். அதாவது தேவர்களும் அதாவது வானவர் தேவர்களும் காண்பதற்கு அரிய அந்த இறைவனை உண்மையான அன்புடைய அடியவர்களுக்கு அறிவுக்கு அறிவாகி அவர்களை விட்டு பிரியாமல் நிற்பான் அப்படின்னு இந்த குறள் சொல்லுது. இதை தான் ஆசிரியர் விளக்குகிறார். இதில் ரெண்டு மூணு விஷயம் நம்ம 2-3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒன்று இந்த தேவர்கள் வானவர்கள் தேவர்கள்னு சொல்கிறோமே, அதெல்லாம் யார் என்ன அப்படின்ற அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸை பார்த்துக்குவோம். உண்மையான அன்புடைய அடியவர்கள் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே, அது என்னன்னு பார்த்துக்குவோம். ஏன்னா இப்போ நீங்களும் நானும் கூட அடியார் தான். நம்மளுக்கும் இறைவன் மேலே பக்தி இருக்குது, நம்மளும் ஈசன் மேலே அன்பு கொண்டு இருக்கோம். அதுக்காக நானும் அடியார் தான், நீங்களும் அடியார் தான். அதுக்காக நம்மளுக்கு முன்னாடி சிவனை நீங்கள் பார்த்துட்டிங்களா? இல்லையே. ஸோ அப்போ உண்மை அன்புடைய அடியவர்கள்னால் என்ன, அதை பற்றின கொஞ்சம் விளக்கம். அதற்கு பிறகு இந்த அறிவுக்கு அறிவாகி இறைவன் இருப்பானே, அதை பற்றி அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் அதை பற்றி அப்படி நம்ம பார்ப்போம். இப்போது எவல்யூஷன் எடுத்துக்கோங்களேன். எவல்யூஷன் ஓரறிவு, ஈரறிவு, 3, 4, 5, 6 அப்படி அப்புறம் 7, 8, 9 போகுதுன்னு வைங்க. இப்போ நம்மளுக்கு நம்ம 6 அறிவு படைத்தவர்கள் மனிதர்கள், 6 அறிவு. ஸோ நான் சொல்கிற ஓரறிவு ஈரறிவு எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு கீழே இருக்குது, நமக்கு கீழே இருக்குது. அதெல்லாம் ஓரறிவு உயிரினம், ஈரறிவு உயிரினம், 3, 4, 5 அறிவு உயிரினங்கள் எல்லாம் நமக்கு கீழே இருக்கிறதுனால நாமெல்லாம் அதை பார்க்குறோம். அதுங்களை விட நம்ம பலசாலிங்க, அதுங்களை நாம் கண்ட்ரோல் பண்ணுறோம். அதனால் நம்மளுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது. இப்போ நமக்கு மேலே இருக்கிறான்ல, 7ஆம் அறிவு, 8ஆம் அறிவு, 9ஆம் அறிவு, 10ஆம் அறிவுலாம் போகும்ல, அப்படியெல்லாம் இருக்கா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் ஏன்னா நமக்கு அது தெரியாது, நம்மளாம் 6ஓட நின்றுட்டோம். ஸோ நம்ம என்ன முடிவு பண்ணிக்கிறோம், நம்ம தான் ஃபைனலு, நமக்கு மேலே யாரும் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். பட் ஒரு சிம்பிளான மேக்ஸ் படி பார்த்தோம்னா, இது இருக்குது, ஒருத்தங்கிட்ட 1 ரூபா இருக்குது, இன்னொருத்தங்கிட்ட 2 ரூபா இருக்குது, இன்னொருத்தங்கிட்ட 3 ரூபா இருக்குது, 4 ரூபா இருக்குது, 5 ரூபா இருக்குது, 6 ரூபா இருக்குன்னா இவங்ககிட்ட 7 ரூபா இருக்கணும், இவங்ககிட்ட 8 ரூபா இருக்கணும், இவங்ககிட்ட 9 ரூபா இருக்கணும். நம்மக்கிட்ட 6 ரூபா தான் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட 6 ரூபா தான் இருக்குன்றதுனால ரூபாய்களே 6 ரூபா தான் ஃபைனலு. 6 ரூபாய்க்கு மேலே ரூபாயே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ரூபாய்க்கு அளவே இல்லைல்ல. ஒரு கோடி, 1 கோடியோட முடிஞ்சிருதுங்க கணக்கு. 1 கோடியோட முடிஞ்சிருது, 1 மில்லியனோட, 1 ஜில்லியன், 1 பில்லியன், ட்ரில்லியனோட முடிஞ்சிருதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? அதுக்கும் மேலே 1 ரூபா வைக்கலாம். நீங்கள் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டை சொன்னாலும் அதுக்கு மேலே 1 ரூபாயை வைக்கலாம்ல. ஸோ அதை தான் சொல்கிறோம், இறைவன் எல்லை இல்லாதவன், அறிவு எல்லை இல்லாதது, கான்ஷியஸ்னஸ்க்கு அன்லிமிட்டட் கான்ஷியஸ்னஸ், எல்லையே இல்லை. அதை தான் நம்ம திருவண்ணாமலையில் பார்க்குறோம். திருவண்ணாமலையில் இறைவன் சோதியாக இருக்கான். பிரம்மன் மேலே போய் தலையை பார்க்குறேன்றான், பெருமாள் கீழே போய் நான் திருவடியை பார்க்குறேன்னா பார்க்கவே முடியல, போயினே இருக்குது. கான்ஷியஸ்னஸ் எங்கேயுமே முடியாது, அறிவுக்கு முடிவில்லை, அறிவுக்கு எல்லை இல்லை அப்படின்றத நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது அப்போ நமக்கும் மேலே இருக்காங்க, நமக்கு தெரியாது அப்படின்றது ஒரு லாஜிக்.
ப்ரூவ் பண்ணி இப்போ என்கிட்ட ப்ரூவ் பண்ணி காமிங்க கேட்டிங்கன்னா என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் ஒரு லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தோம்னா அறிவுக்கு எட்டுது. நமக்கும் மேலே உள்ளவர் கோடி. இல்லை நமக்கும் மேலே இருக்குது. நம்ம 6 அறிவுனா இப்போ 7 அறிவு 8 அறிவுலாம் இருக்கத்தான் செய்யும். நமக்கு தெரியல இல்லையா? எப்படி வந்து இப்போ நமக்கு கீழே இருக்கிற உயிரினங்களுக்கு நம்மளை பற்றி தெரியாது. இப்போது ஒரு ஒரு பூச்சி எடுத்துக்குவோமே. அந்த பூச்சி வந்து நம்ம ஊர் பூச்சி கூட விட்டுருங்க. அமேசான் காடுகளிலே மனிதர்களின் பாதங்கள் கூட படாத காடுகள்லாம் இன்னும் இருக்குது. மனிதர்கள்லாம் அங்கே போகவே இல்லை இன்னும். அந்த அவ்வளோ அடர்ந்த காடு அதெல்லாம். இப்போ அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பூச்சிக்கு மனுஷன்னு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு வந்து 6 அறிவு அப்படின்லாம் அதுக்கு ஏதாவது தெரியுமா அந்த பூச்சிக்கு? அதுக்கு வந்து அதோட உலகம். அது பாட்டுக்கு எந்திரிச்சோமா, காலைல ஏதாவது சாப்பிட்டோமா, மறுபடியும் நைட்டு தூங்கணுமா, அவ்வளோதான் அதுக்கு தெரியும்ல. அதுக்கு மேலே அதுக்கு என்னன்னே அதோட அறிவுக்கு எட்டாது இல்லை. அதனுடைய அறிவு வளர்ச்சிக்கு அவ்வளோதான். அதுபோல் நம்மளோட அறிவு வளர்ச்சிக்கு இவ்வளோ தான். நமக்கு என்னெல்லாம் தெரியும் அவ்வளோதான். நமக்கு மேலே டிமென்ஷன் என்ன, அந்த டிமென்ஷன் எப்படி இருக்கும், ஓரளவுக்கு ஓரளவுக்கு நம்ம முன்னோர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்கோம். அவங்க சொல்லி வச்சது எல்லாமே 100ல் வெறும் 5% தான். நிறைய விஷயங்கள் ஏன் சொல்லி வைக்கிறேன்னா நம்மளுக்கு தெரியாது. எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளோட கெப்பாசிட்டி அவ்வளவு தான். நம்மளுக்கு இருக்கிற கொஞ்சம் நொஞ்ச கெப்பாசிட்டியை வச்சே நம்ம வீடு பேர் அடையலாம். அந்த அளவுக்கு நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, வீடு பேர் அடைஞ்சிட்டாங்க. நாம் அந்த ரூட்டில் இருக்கோம். சரி, இப்போ இந்த வானவர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது தேவர்கள், அசுரர்கள், கிங்கரர்கள், யட்சினிகள், மோகினிகள் அப்படின்னு நிறைய இருக்குது. நம்மளுக்கு பரிச்சயமானது ஒரு 4-5 வார்த்தை தான். கொஞ்சம் டீப்பான புக்ஸ் எல்லாம் எடுத்து படித்தோம்னா அது ஒரு லிஸ்ட்டே போட்டிருப்பாங்க. அது ஒரு ஃபேமிலி ட்ரீயே நம்ம வச்சுருக்கோம். ஒரு ஒரு எதுலேருந்து யாருக்கு யார், எது இதை விட எது மேலே, அதை விட என்ன மேலேலாம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பட் அந்த புக்ஸ் எல்லாம் அது நானும் படித்ததில்லை. எனக்கும் ஓரளவுக்கு தான் தெரியும். ஸோ நம்ம பேசிக்கலாக நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். நமக்கு மேலே யாருன்னா இந்த தேவர்கள், அசுரர்கள், மோகினிகள், கிங்கரர்கள், இப்படிலாம் இருக்குது. இந்த மாதிரி கந்தர்வர்கள், அப்படிலாம் நம்ம ஒரு கேட்டகரி வச்சுருக்கோம். இவங்க தான் வானவர் அப்படின்னு சொல்கிறோம். வானவர் காணாத மண். நாம் எப்படி ஈசனை நோக்கி ஈசனை வந்து நாம் தேடிட்டு இருக்கோமோ, வீடு பேருக்கு இருக்குமோ, அவங்களும் அதே தான். நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அதாவது இப்போது நாய், பூனை, மிருகங்கள்லாம் இருக்குது. மிருகங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அதுங்களுக்கு 5 அறிவு, நம்மளுக்கு 6 அறிவு. நம்மளுக்கு 6வது அறிவு இருக்குன்ற ஒரே காரணத்தினால நம்மளுக்கு எல்லாம் தெரியுது. இது வந்து இவன் வந்து 5, இவன் வந்து 4, நான் வந்து 6. அப்போ நமக்கும் மேலே 7, 8ன்னு இருக்கும். ஓகே, இது இப்படி இருக்குது, இப்படி படைக்கப்பட்டிருக்கு. உலகம்னு என்று ஒன்று இருந்துச்சுன்னா அதை படைத்தவன் என்று ஒரு இருந்தாக வேண்டுமே. இப்படிலாம் நம்மளுக்கு லாஜிக்கலாக நம்மளால் திங்க் பண்ண முடியுது. 5 அறிவு ஜீவன்கள்னால அதெல்லாம் திங்க் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஏன்னா 5 அறிவு தான் அவங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அதனால் அவங்களுக்கு வந்து அதுக்கு மேலே அவங்களால திங்க் பண்ண முடியாது. இப்போ நாமெல்லாம் 6 அறிவு இருக்கிறதுனால நம்மளாம் திங்க் பண்ணுறோம். நமக்கும் மேலே லெவல்ஸில் இருக்காங்கடான்னு நம்மளால் அனுமானிக்க முடியுது தவிர. ஆனால் அதை நம்மளால் அந்த அவங்களோட கான்டாக்ட்ஸ்லேயோ, அவங்களோட அது அது எந்த மாதிரி அந்த லைஃப் ஸ்டைல் இருக்கும், அவங்களோட உலகம் எப்படி இருக்கும், அதெல்லாம் நம்மளால் கிரகிக்க முடியல. ஏன் அப்படின்னா அதில் ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு மேலே இருக்கிறாங்கள நெக்ஸ்ட் லெவல், நம்மளோட நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இப்போ 5க்கும் 6க்கும் என்ன டிஃப்ரென்ஸு? நம்மளுக்கு மனம் என்கிற ஒரு கருவி இருக்குது. அறிவு, கான்ஷியஸ்னஸ், திங்கிங் கெப்பாசிட்டி, மனம் அப்படின்ற ஒரு அந்த கரணம் நம்மளுக்கு இருக்குது. மிருகங்களுக்கு அது கிடையாது. அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற அந்த அறிவு, சிந்திக்கும் திறன், அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. 5 அறிவு ஜீவன்களுக்கு அது கிடையாது. அதுதான் நம்மளுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம். அதுபோல் நமக்கும் இந்த வானவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்களுக்கு ஃபிசிக்கல் பாடி கிடையாது. நம்மளுக்கு ஒரு ஃபிசிக்கல் பாடி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஃபிசிக்கல் பாடி இருக்காது. அப்போ அவங்களுக்கு எப்படி இருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. நம்மளால் யோசிச்சு பார்க்க முடியுதா? நம்மளை விட இன்னொரு உயிரினம் இருக்குது. அந்த உயிரினத்துக்கு உடம்பு கிடையாது. அப்போ அது எப்படி இருக்கும்? ஆனால் மற்றதெல்லாம் இருக்குது. அறிவு, ஆற்றல், சிந்திக்கும் திறன், இன்னும் அது எல்லாம் இருக்குது. ஆனால் உடம்பு மட்டும் இல்லை. அப்போ அது எப்படி இருக்கும்? உடம்பு இல்லைன்னா அதனால் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, அதெல்லாம் இருக்காது. ஆப்வியஸ்லி ஐம்புலன்கள் இருக்காது. உடம்பு இருந்தால் தான் புலன்கள் இருக்கும். ஸோ உடம்பு இருக்காதுன்னா அப்போ அவங்களுக்கு கண்ணு, காது, மூக்கு இப்படிலாம் எதுவுமே இருக்காது. ஆனால் அவங்களுக்கு அறிவு இருக்குது.
இப்போ நீங்க வந்து தத்துவங்கள்லாம் படிச்சிருந்தீங்கன்னா, 36 தத்துவங்கள், 96 தத்துவங்கள்லாம் படிச்சிருந்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு நான் டீப்பா சொல்வேன். அதுல அதுல இருக்கும். அதுல வந்து என்னென்ன இந்தந்த தத்துவங்கள்லாம் நீக்கிட்டு, இந்தந்த தத்துவங்களுடைய காம்பினேஷன்லாம் அதுல வரும். ஸோ, அவங்களுக்கு வந்து அப்போ அவங்களுக்கு சென்சரி பெர்செப்ஷன் அதிகமா இருக்கும். அவங்க வந்து ஒரு எனர்ஜி ஃபார்ம்ல இருப்பாங்க. அவங்கலாம் எனர்ஜி ஃபார்ம்லயே இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களோட தனி உலகம். அந்த உலகத்துல வந்து இப்ப ஏலியன்ஸ் மாரி இப்ப நம்ம ஏலியன்ஸ வரைஞ்சா கூட நம்ம எப்படி வரையறோம்? நம்மள மாரியே தான் வரையறோம் ஏலியன்ஸ. ஒரு ஏலியன நம்ம வரைஞ்சா கூட, சினிமா படத்துல காமிச்சா கூட, அவங்கள நம்மள மாரியே தான் ஒரு உடம்பு இருக்கிற மாரி தான் நம்ம உருவகப்படுத்தி நம்ம அப்படி சினிமா படம் எடுத்துக்கிறோம். இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருந்துச்சுன்னா இப்படிதான் இருக்கும்னு நம்ம உருவகப்படுத்திக்கிறோம். அப்ப அது கூட நம்ம கேட்டகரியில தான் வருது. இந்த வானவர்ன்னு சொல்றவங்க யாருன்னா, அவங்களுக்கு உடம்பு கிடையாது. நம்மள விட இன்னும் கான்ஷியஸ்னஸ் லெவல் ஜாஸ்தி. அவங்க அந்த ஸ்டேஜ். அவங்க கடவுள் கிடையாது, இறைவன் கிடையாது. ஓகே. அவர்கள் தேவர்கள், வானவர்கள். தேவர்கள், அசுரர்கள், வானவர்கள்னு அவங்களுக்கு பொதுவா வானவர்கள்னு பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா, நீ எல்லாம் இந்த பூமியில இல்ல. இந்த பூமியில வந்து நாங்கலாம் இந்த உடம்போட இருக்கோம். நீங்க வந்து உங்களுக்கு உடம்பெல்லாம் இல்ல. நீங்க இந்த பூமியில இல்ல. நீங்க நீங்க உடம்பு இல்லாம எனர்ஜி ஃபார்ம்ல இருக்கீங்க. அதனால உங்களுக்கெல்லாம் எனர்ஜி ஃபார்ம்ல இருக்கறனால நம்ம வந்து அவர்களுக்கு வானவர்கள் அப்படின்னு பேர் வச்சுட்டோம். வானத்துல இருக்கிறவங்க, ஆகாயத்துல இருக்கிறவங்க, ஸ்பேஸ்ல இருக்கிறவங்க, எனர்ஜி ஃபார்ம்ல இருக்கிறவங்க, அந்த லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ல இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு வானவர்கள்னு பேர் வச்சுட்டோம். ஸோ இந்த வானவர்கள்னு சொன்னாலே அதுல தேவர்கள், அசுரர்கள், கிங்கரர்கள், யட்சினிகள், மோகினிகள், கந்தர்வர்கள் இப்படி எல்லாம் வந்துரும். ஓகே. அதுல ஒரு செட்டு. ஓகே. இவர்களுக்கெல்லாம் தலைவன் தான் இந்த இந்திரன். இந்திரன்னு நம்ம கும்பிடுறோம். நம்மளுடைய மரபுல வந்து இந்த 5 திணைகளுக்கும் இந்த நம்ம வந்து மா ம மாலை வணங்கியிருக்கிறோம், சிவனை வணங்கியிருக்கிறோம், சக்தியை வணங்கியிருக்கிறோம், கொற்றவை சக்தியை வணங்கியிருக்கிறோம், முருகனை வணங்கியிருக்கிறோம், கௌமாரத்த. அதற்கு பிறகு இந்திரனையும் வணங்கியிருக்கோம். நம்ம புராணங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திரனுக்குன்னு நிறைய யாகங்கள் பண்ணி, இந்திரனை மனம் குளிர்விக்க செய்வது, இந்திரனுக்கு வந்து பூஜைகள் செய்வது, இந்திரனை வேண்டுவது, அப்படிலாம் ஒரு நம்ம பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரு நம்மளுடைய பழக்கத்துல இருக்கு. அந்த இந்திரன் அப்படின்றது யாருன்னா, இதோ இப்ப நான் சொன்னேன் இல்லையா, வானவர்கள் நம்மளோட த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸும் 7ஆம் அறிவு, 8ஆம் அறிவுன்னு இந்த அடுத்த லெவல்ல அவிங்களுடைய தலைவன், அவிங்களுடைய ஹெட், குரூப் ஹெட். இப்போ அசுரர்கள் இருக்காங்கன்னா, அந்த அசுரர்களுக்கு ஒரு தலைவன் இருக்கான். சுக்ராச்சாரியார் இருக்காரு. சுக்ரன். நீங்க நவகிரகங்கள சுக்கிரன பார்ப்பீங்க. அவர் தான் அவங்களுக்கெல்லாம் தலைவன். அதுபோல இப்ப தேவர்களுக்கும், இந்த மற்ற கிங்கரர்கள் இந்த மாரியான இவங்களுக்கெல்லாம் ஒரு ஒட்டுமொத்தமா அசுரர் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்திரன நம்ம வச்சிருக்கோம். அவன் தான் அவன்கிட்ட தான் 5 சென்சஸும் 5 பிளானட்ஸும் அவன் கண்ட்ரோல்ல இருக்கு. ஓகே. அது தனி இந்திரனுடைய சாப்டர் தனியா நம்ம படிக்கலாம். இந்த ஷண் மதங்கள்னு சொல்றாங்க இல்லையா? சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், கானாபத்தியம், சௌரம்னு ஒன்று வரும். சூரியனை வழிபடுபவர்கள். அந்த டிபார்ட்மெண்ட்குள்ள இவங்கெல்லாம் வந்துருவாங்க. சூரியனை நம்ம வழிபட்டாலுமே, அந்த சூரியனே இந்த இந்திரனுக்கு அவனுடைய சபையில தான் சூரியனே இருக்கார். ஓகே. ஸோ இந்திரன் தான் அவர்களோட தலைவன். ஸோ இந்த சௌரம் அப்படின்ற அந்த சமயத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சு படிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்திரனுடைய லீலைகளும் இந்திரனுடைய விஷயங்கள் அப்படிலாம் வந்துடும். இந்த ஓகே டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. நிறைய இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஆனால் சும்மா கேட்டு வச்சுக்கோங்க. இந்த சில பேருக்கு வந்து பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து என்ன சொல்கிறது, ஏஞ்சல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. அவனுக்கு வந்து ஒரு ஏஞ்சல் ஹெல்ப் பண்ணுது, ஒரு ஒரு தேவர் ஒரு தேவர்களில் ஒரு தேவன் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணா, ஒரு இவனை வந்து ஒரு பேய் பிடிச்சிருச்சு, இவளை வந்து மோகினி பிடிச்சிருச்சு, இப்படிலாம் நம்ம சொல்லிக்குவோம்ல. என்னன்னா, அந்த கூட்டம் இருக்கு இல்லையா? அந்த வானவர்கள், அதுல ஒரு சில பேர் என்னன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஷியஸ்னஸ். நம்ம ஊர்ல எப்படி வந்து சித்தர்கள் இருக்காங்க, நம்ம ஊர்ல எப்படி கொஞ்சம் அறிவு படைச்சவன் இருக்கான், நம்ம ஊர்ல வந்து சித்து வேலை பார்க்குறவன், நம்ம ஊர்ல வந்து அறிவு படைச்சவன் மனுஷங்கள்ல கூட்டத்துல எப்படி இருக்கான்? ஒரு சராசரி மனுஷனை விட கொஞ்சம் இன்னும் சில பல வேலைகளை செய்யக்கூடிய அறிவு படைத்த மனிதர்கள் இருக்கிறார்கள். சித்தர்கள் எடுத்துக்கலாம். கூடு விட்டு கூடு போடுவாங்க, ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாற்றுவாங்க, அந்த மாதிரியான டெக்னிக்கெல்லாம் கற்று வச்சுருப்பாங்கல்ல. அதுபோலத்தான் வானவர்களில் கூட ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி அறிவு இருக்கும். அவங்க உலகத்தில் இருந்தாலுமே அவங்கள ஒரு சில பேருக்கு அறிவு இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தான் இங்கே வந்து நம்மளுடைய உடம்பு எடுத்துக்குவானுங்க அவனுங்க தேவைப்படும் பொழுது.
சரி, அவர்கள பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் அவங்கள விட ஒரு படி கீழ தான். இப்போ ஆடு, மாடு, கோழி எல்லாம் இருக்குல்ல, நம்மளுக்கு வேணும்னா நம்ம அடிச்சு சாப்பிடுறோம்ல. நம்மளோட மைண்டுக்குள்ள என்ன இருக்குன்னா, இதாங்க அந்த கோழி இருக்குல்ல, அது எனக்காக படைக்கப்பட்டது தான். அதான் அந்த பாரு ஆடு, அது எனக்காக படைக்கப்பட்டது தான். எனக்கு எப்ப வேணுனாலும் அத எடுத்துக்கலாம் நானு. நான் எடுக்காத வரைக்கும் அதுங்கள ஜாலியா சுத்திக்கின்னு இருக்கும். ஜாலியா அந்த கோழி வந்து ஜாலியா இருக்கும். ஆனா எப்ப எனக்கு வேணும்னு நான் நெனைக்கிறேனோ, நான் அந்த கோழி எடுத்துக்குவேன். அது என்னோடது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தெனாவட் இருக்குல்ல, ஒரு ஒரு திமிரு, தெனாவட்டெல்லாம் இருக்குல்ல, அது இன்னொரு உயிரு. இறைவன் படைப்புல அது ஒரு ஐந்தறிவு உயிர். அது நான் எப்படி இந்த பூமியில இருக்கனோ, அது இருக்குன்னு அப்படி ஒரு அறிவு நமக்கு இல்லாம, என்ன விட அது ஒரு படி அறிவு கம்மின்றதுனாலயேவும், நான் வேணுங்கிறப்ப அத யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நான் யுட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கான என்னுடைய ஒரு ப்ராடக்ட் அது, அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மைண்டுக்குள்ள நம்மளுக்கு ஒண்ணு இருக்குல்ல. அதுபோல நம்மை விட மேம்பட்ட அறிவுள்ள இருக்கிற அவங்களுக்கு, நாமெல்லாம் அவங்களோட ப்ராடக்ட். அவங்களுக்கு வேணுங்கும்போது நம்மள யூஸ் பண்ணிக்குவாய்ங்க. வேணான்னும்போது நம்மள விட்டுருவாய்ங்க. அப்படிதான். ஸோ, அதனால தான் வந்து இப்போ லைஃப்ல வந்து இப்ப நம்ம பார்ப்போம்ல, சில சில பேர்லாம் வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனை, "இவன் எப்புட்றா இத செஞ்சான்?" அப்படிலாம் நம்ம இருப்போம். "இது மனுஷனால செய்ய முடியாது." அப்படிலாம் சொல்லுவோம்ல. அது என்னன்னா, அவனுக்குள்ள அது பூந்திருக்கும் ஒண்ணு. ஒரு ஹையர் இன்டெலிஜென்ஸ். நம்ம ஹையர் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்றது கடவுள மட்டும் இல்ல. நமக்கு மேல இருக்கிறது எல்லாமே ஹையர் இன்டெலிஜென்ஸ் தானே! ஸோ, வானவர்கள் கூட ஹையர் இன்டெலிஜென்ஸ் தான். ஓகே. ஸோ, அவங்க என்னன்னா, ஒரு சில நேரத்துல ஒரு ஹையர் இன்டெலிஜென்ஸு நமக்குள்ள பூந்துரும். நமக்குள்ள பூந்து சில பல காரியங்களை செய்துவிட்டு அது போய்விடும். நம்மள நம்மள பார்த்து பொறுத்தவரைக்கும், இவன் எவ்வளோ பெரிய திறமைசாலி! எவ்வளோ சூப்பரான காரியங்களெல்லாம் செய்றான்." அப்படின்னு நம்ம நெனச்சுக்குவோம். ஆனா ஆக்சுவலா அவன் செய்யவில்லை. அவனுக்குள்ளே ஒரு சக்தி பூந்து அவனை செய்வித்தது. ஓகே. இது எல்லா நேரத்துலயும் இல்லல்ல. ஒ ஸோ இப்படியும் நடக்குதுன்னு சொல்றேன். ஆ ஸோ அதான். ஸோ இவங்கலாம் வானவர்கள். இந்த வானவர்கள் அப்படின்றது இவங்கலாம். அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, நம்மளுக்கு வந்து எப்படி நம்மள விட கீழ இருக்க உயிரினங்கள் மேல நம்மள ஒரு ஆதிக்கம் நம்மளால செலுத்த முடியுமோ, அதுபோல நம்மளுக்கு மேல இருக்கிறவங்கனால நம்ம மேல ஆதிக்கம் செலுத்த முடியும். ஒரு ஒரு கோழி பண்ணையில இருக்க கோழிகளுக்கோ, ஆட்டு மந்தையில இருக்க ஆடுகளுக்கோ, இல்ல காடுகளில் இருக்கும் மிருகங்களுக்கோ, கடலில் இருக்கும் மீன்களுக்கோ, இவங்கலாம் யாருக்குமே தெரியாது. நம்மள வந்து மனுஷங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்கன்னுலாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களால அப்படி சிந்திக்கவே முடியாது. ஆனா ஆக்சுவலா அவங்கள நாம தான் கண்ட்ரோல் பண்றோம். நாம தான் அவங்கள கண்ட்ரோல் பண்றோம். நாம தான் டிசைட் பண்றோம். எந்த காட்டுல எவ்வளோ புலி இருக்கணும், எவ்வளோ சிங்கம் இருக்கணும். சிங்கத்தோட உற்பத்தி எல்லாம் கம்மியாயிடுச்சு. கொஞ்சம் அதோடைய புலிகளுடைய இனப்பெருக்கத்த கொஞ்சம் அதிகப்படுத்து. இந்த யானைகள எல்லாம் கண்ட்ரோல் பண்ணு. எத்தன யானை மொத்தமா இருக்கு? இவ்வளோ இருக்கா? இன்னும் கொஞ்சம் நம்பர் இன்க்ரீஸ் பண்ணு. இந்த கோழி பண்ணை இவ்வளோ இருக்கா? இது எல்லாத்தையும் இந்த சண்டையில எல்லாத்தையும் இது பண்ணு. இன்னும் கொஞ்சம் வளர்த்து இந்த மீன் பண்ணை வை. கடல்ல வந்து இந்த சுறா மீன்லாம் எங்க இருக்கு? எந்த இடத்துல எவ்வளோ வேல் இருக்கு? எவ்வளவு ஷார்க் இருக்கு? நம்மகிட்ட ஃபுல் டேட்டா இருக்கு. நம்ம தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றோம். ஆனா அதுங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதுபோல தேவர்கள் தான் நம்மள கண்ட்ரோல் பண்றாங்க. ம் நவ கிரகங்களும், பஞ்சபூதங்களும் தான் மனுஷன கண்ட்ரோல், உயிரினங்கள, மனுஷங்கள இல்ல. அவங்களுக்கு கீழ இருக்கிற அத்தன பேரையும் 6வது, 5வது, 4வது, 3வது, 2வது, 1வது அத்தனையும் அவிங்க மேய்க்கிறாய்ங்க. அதனால தான் நம்ம வந்து சொல்றோம், கிருஷ்ணர் வந்து ஆடு மாடுகள மேய்ச்சாரு. ஜீசஸ் வந்து எல்லாம் மேய்ச்சாரு. என்னுடைய மேய்ப்பாளன், என்னுடைய அ ஆரியனவன் இப்படியெல்லாம் நம்ம எதுக்கு சொல்றோம்? இதனுடைய மறைபொருள் என்னன்னா, நமக்கு மேல இருக்கிற அறிவா இருக்காங்கல்ல, ஆக்சுவலா அவைங்க தான் நம்மள மேய்க்கிறாய்ங்க. நாம சுதந்திரமான பிறவி எல்லாம் கிடையாது. அந்த கோழி பண்ணையில இருக்கிற கோழிங்கலாம் நெனச்சுக்கும், நம்மலாம் ஜாலியா இருக்கிறோம் நம்ம தான்னு. இல்ல, இல்ல, இல்ல. உன்ன ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கான். உனக்கு அது தெரியாது. உனக்கு வேளைக்கு சாப்பாடு போடுறான். உன்னுடைய ஊட்டச்சத்துல என்ன கம்மின்னு பார்த்து உன்னுடைய சாப்பாட்டுல அவன் தான் அ மருந்த கலந்து உனக்கு குடுத்து உன்ன இது பண்றான். உன்ன தான் ஒருத்தன் மேய்க்கிறான். உன்ன பண்ண மாரி வச்சு ஒருத்தன் கட்டி மேய்ச்சுன்னுக்கிறான். நீ எப்போ உயிரோட இருக்கணும், எப்ப எங்க போணும், எப்ப என்ன செய்யணும், எப்ப சாவணும், எல்லாத்தையும் ஒரு மனுஷன் கண்ட்ரோல் பண்றான். அது அந்த மிருகங்களுக்கு தெரியாது. அதுபோல நம்மையும், மனித குலத்தையும் நமக்கு மேல இருக்கிற ஒரு இனம் கண்ட்ரோல் பண்ணுது. நமக்கு அது தெரியாது. ஆனா அது ஆனா என்னன்னா மிருகங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா அதுங்களுக்கு அறிவில்ல. நம்ம மனுஷங்கன்றதுனால நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நம்மளுக்கு மனம் எனும் ஒரு கருவி இருப்பதாலே, சிந்திப்பதாலே நம்ம இதெல்லாம் சிந்தித்து தெரிந்து கொள்கிறோம். இப்படி இருந்தா இப்படி ஆகணும். அனுமானம் செய்கிறோம் நம்ம. அப்ப அந்த அனுமானம் செய்யும்போது என்ன பண்றோம்?
அப்போ நம்ம அவங்கள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றோம். ஆக எனக்கு ஒரு தலைவன் இருக்கின்றான். தலைவனா இறைவன் ஓகே. ஈசன் அவன் தான் அல்டிமேட். அது ஓகே. அவன் அவன் அறிவுக்கு அறிவாக தான் இருக்கான். அவன் அறிவுக்கு அறிவாகி எட்ட முடியாத இடத்துல இருக்கான். அவனை நான் அறிய வேண்டும் என்றால் என்னுடைய மலத்தையெல்லாம் மும்மலங்களையும் கரைத்து வினைகள் எல்லாம் இறைவனை ஒப்பாக்கி எங்கேயோ இருக்கு. அவன் ஈசனை தொட்டு பார்க்கணும். அவனுக்குள்ள நான் சிவமாக வேண்டும் என்றால் ஐயோ அது ரொம்ப தூரத்தில் இருக்கு. அது இருக்கட்டும். நம்ம அதுக்கு தான் பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம். சைவ சித்தாந்தம் எல்லாம் படிக்கிறோம். அதெல்லாம் ஓகே இருக்கட்டும். ஒரு சைடு இருக்கட்டும். அவனுக்கு கீழே எல்லாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல. அப்போ அந்த சிவத்துக்கு கீழே முப்பெரும் தேவர்கள் இருக்கிறார்கள். பிரம்மன், சிவன், பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன் 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே வந்து இந்திரனும் அவனுடைய சபைகளிலே ஏகப்பட்ட தேவர்களும் அசுரர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் கீழே வந்து கிங்கரர்களும் யட்சர்களும் மோகினிகளும் கந்தர்வர்களும் அப்படின்னு எல்லாம் இருக்கு. அதுக்கும் கீழே இப்போ நாமெல்லாம் 6வது அறிவில் இருக்கோம். நமக்கு கீழே இப்படி அது ஒரு படிமுறை தானே. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் அப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த இந்திர சபையில் இருக்கிறவங்க, அதாவது நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இந்த கிங்கரர்கள் அசுரர்கள் தேவர்கள் மோகினிகள் யட்சினிகள் இது போல. ஓகே, அதாவது முப்பெரும் தேவர்கள் வரைக்கும் நம்ம நம்ம டச்சில் நம்மளால டச் பண்ண முடியுது அவங்கள. ஸோ ஒரு சில பேருக்கு இந்த அனுமானம் இருக்கிறனால இவங்க கான்டாக்ட் பண்ணுறாங்க. தியானத்தின் மூலமாகவும் கான்ஷியஸ்னஸை டெவலப் பண்ணுறது மூலமாகவும் இவங்கெல்லாம் ஹையர் செல்ஃபை கான்டாக்ட் பண்ணுறாங்க. நம்மளோட இப்போது குட்டிச்சாத்தான ஒருத்தன் வச்சுருப்பான். இப்போ நம்மளுக்கெல்லாம் இல்லை. பட் அதை இதை படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும். பழைய காலத்து கதைகளும் புராணங்கள்லாம் கேட்டவங்களுக்கெல்லாம் தெரியும். ஒருத்தன் வந்து குட்டி சத்தா வச்சுருப்பான். எல்லா மதத்துலையும் இருக்குது. நம்ம மதத்தில் மட்டும் இல்லை. நான் சைவ சித்தாந்தம் எடுக்கிறனால நான் இந்து சமயத்தில் இருப்ப உதாரணங்களை மட்டும் கொடுக்குறேன். இந்த விஷயங்கள் எல்லா மதத்திலும் எல்லா பக்கமும் இருக்குது. ஓகேவா? வேறு வேறு பேரில் இருக்கும், வேறு வேறு டிசைனில் இருக்கும், வேறு வேறு மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். என்ன இந்து நம்ம பாரத தேசத்தில் இதெல்லாம் ரொம்ப துல்லியமாக டீட்டெயிலாக ஏகப்பட்ட ஐட்டம் கொடுத்துருக்கான். மற்ற மதத்தில் தேடி பார்த்தீங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கும். ஆனால் இருக்குது, எல்லா மதத்துலேயும் இப்படி இருக்குது. இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் எல்லாம் குறிக்கப்பட்டிருக்கு. மறை நூல்களில் எழுதப்பட்டிருக்கு, குறிக்கப்பட்டிருக்கு. பொதுமக்களுக்கு யாருக்கும் தெரியல. ஓகே, இங்கே வருவோம். சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒருத்தன் அவர் வந்து ஒரு குட்டிச்சாத்தான் வச்சுருக்கான். அதை ஏவி விடுவான். இவன் ஏவி விட்டு இவன் சொன்னதான் அந்த குட்டிச்சாத்தான் செய்யும் அப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம்ல. அது பொய் கிடையாது, உண்மைதான். இவனோட ஹையர் செல்ஃப் அது. இவனோட ஒரு படி மேலே. இவனோட ஹையர் செல்ஃப்ன்றது என்னென்னா அதுக்கு உடம்பு கிடையாது, அது எனர்ஜி ஃபார்ம். இவன் என்ன பண்ணுறான்னா கான்ஷியஸ் லெவலில் அந்த எனர்ஜி ஃபார்ம் கூட கனெக்ட் பண்ணுறான். அதை கனெக்ட் பண்ணி அது எல்லாம் நம்மளுக்கு எப்படி விருப்பு வெறுப்பு ஆசை தேவைகள் வினைகள் எல்லாம் இருக்கோ அதே தான் அவங்களுக்கு இருக்குது. இப்போ இந்திரதேவன் எடுத்துக்குவோம். அவர் என்ன பெரிய இவரா? அவருக்கும் அவர் எனர்ஜி ஃபார்மில் இருக்கார். அவர் நம்மளை விட கான்ஷியஸ் லெவல் ஜாஸ்தி, பவர் ஜாஸ்தி. ஆனால் அவருக்கும் விருப்பு வெறுப்பு இருக்கிறது. அவரும் பாவ புண்ணியங்களை செய்கிறார். அவருக்கும் வினை கணக்கு எழுதப்படுகிறது. அவரும் வீடு பேருக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர் தவறு செய்தாலும் அவருடைய வினை பயனை அவர் இது பண்ணும். அவருக்கும் இறைவனை ஒப்பு இருக்கு. அவரும் ஈசனை நோக்கி தவம் செய்தால் மட்டுமே இறைவன் அவருக்கு அறிவுக்கு அறிவாக விளங்கி அவருக்கும் வீடு பேர் கிடைக்கும். ஒரு செய்யுள்லாம் நிறைய செய்யுள்லாம் இருக்குது. அதில் ஒரு செய்யுள்ளெல்லாம் வரும். நம்ம வந்து சும்மா இந்திர தேவன்னு ஒருத்தனை சொல்லிக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் எத்தனை இந்திர தேவர்கள் வந்துட்டு போயிருக்காங்க தெரியுமா? ஒரு ஒரு ஆற்றங்கரையோரம் சென்று அந்த ஆற்றங்கரையோரம் இருக்கும் மணல்களை எல்லாம் எடுத்து பார்ப்போம்ல. மணல் குட்டி குட்டியாக மணல், கை நிறைய மணல். பீச்சுக்கு போனீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு மணல் எடுக்கிறீங்கன்னா அதில் எவ்வளோ குட்டி குட்டியாக மணல் இருக்குது. அப்போ அந்த பீச் ஃபுல்லாக எவ்வளோ மணல் இருக்கும். அத்தனை இந்திர தேவர்கள் இது வரைக்கும் வந்துட்டு போயிருக்காங்களாம். ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பைரி இருக்கு. இப்போ ருத்ரனோட கழுத்துல பார்த்தீங்கன்னா எலும்பு மாலை தொங்கும். கபால மாலை போட்டிருப்பான். எலும்பு மண்டையோட்டு மாலை இருக்கும். அது என்ன சொல்லுவாங்களாம், அந்த மண்டையோடலாம் திருமாலோட மண்டையோட அத்தனை திருமால்கள் வந்துட்டு போயிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம திருமாலை வேண்டோம்னா அவர் பெர்மனண்ட் கிடையாது, அவருக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. இப்போ அந்த எப்படி சொல்லலாம், இப்போ இந்த பிக் பேங் வந்துருச்சா, பிக் பேங் வந்துருச்சு. இப்போ நம்ம இருக்கோம். இப்போ இந்த பிக் பேங்கு திரும்ப பிளாக் ஹோலுக்குள்ளே போய் ஆகணும். அதுக்கு எவ்வளவோ பில்லியன் இயர்ஸ் ஆகும். நம்ம ஹியூமன் கணக்குப்படி பில்லியன் வருஷம் ஆகும். அப்போ அந்த பில்லியன் வருஷம் வரைக்கும் இந்த பூமியை யார் காப்பாத்துறா? திருமால் தான் காப்பாத்துறாரு. திருமாலுடைய வேலை என்ன? திருமாலுடைய வேலை உலகத்தை காப்பது. பிரம்மனுடைய வேலை என்ன? படைப்பது.
திருமாலுடைய வேலை உலகத்தை காப்பது, ருத்ரனுடைய வேலை உலகத்தை அழிப்பது. ஓகேவா? இப்போ உலகத்தை அழிச்சாச்சு. இப்போ அழிச்சதுக்கு அப்புறம் பெருமாளுக்கு என்ன வேலை? முதல்ல உலகம்னு ஒண்ணு இருந்துச்சு, நீ காப்பாத்திட்டு இருந்த. இப்போ உலகத்தை சங்காரம் செய்தாச்சு. போச்சு. இந்த எக்ஸிஸ்டன்ஸே அழிச்சாச்சு. இப்போ பெருமாளுக்கு என்ன வேலை? அப்ப பெருமாளும் அதோட முடிஞ்சு போயிட்டார்ல. அந்த சாப்டர் முடிஞ்சது. மறுபடியும் இன்னொரு இறைவன் அண்டம் அழிக்க எண்ணும் பொழுதே அண்டம் உண்டாயிற்றடி சித்தர் பாடல். ஸோ ஒரு பிக் பேங் முடிஞ்சு பிளாக் ஹோல்குள்ள போச்சுன்னு இன்னொரு பிக் பேங் டும், இன்னொரு பெருவெடிப்பு. மறுபடியும் அங்கே பெருமாள் வந்துட்டாரு. ஸோ மறுபடியும் அங்கே பிரம்மன் இன்னொரு பிக் பேங், பிரம்மன் தன்னோட வேலையை பார்த்துட்டான். இப்போ பெருமாள் அது பிளாக் ஹோல்குள்ள போகிற வரைக்கும் பெருமாள் அதை காப்பாற்றுவார். மறுபடியும் அதுவும் பிளாக் ஹோல்குள்ள போச்சுன்னா பிரம்மாவும் விஷ்ணுவும் செத்து போயிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது முடியும் பொழுது இன்னொரு டும்முன்னு வெடிக்கும். மறுபடியும் பிரம்மனும் திருமாலும். ஸோ இது லைட் பிளிங்கிங் மாதிரி டிக் 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 டிக்னு இந்த பிக் பேங் கான்ஷியஸ் லெவலில். ஓகே, அப்போ எத்தனை பெருமாள் வந்துட்டு போயிருக்காங்க இது வரைக்கும், எத்தனை பிரம்மா வந்துட்டு போயிருக்காங்க, எண்ணில் அடங்காதது. அதுபோல தான் ஏகப்பட்ட இந்திரனும் வந்துட்டு போயிருக்கான். எல்லாமே இப்போ நம்ம பார்க்கறது அத்தனையுமே. இப்போ இதுலேயும் ஒரு கணக்கில் வேதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த பிக் பேங் 84வதுன்னு நினைக்கிறேன். 84வதோ ஏதோ ஒரு சைக்கிளில் இது 84வது சைக்கிளாம் நம்மளுடைய அந்த பரிணாம வளர்ச்சியில். இது பெரிய சயின்ஸ், ஆனால் இதுக்குள்ளெல்லாம் டீப்பாக போல, கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பார்த்தீங்களா, வானவர்கள் அப்படின்னு நான் ஒரு டாப்பிக்கை எடுத்தாலே அதில் இவ்வளோ கொட்டி கிடக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்குள்ளெல்லாம் சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து தான் உள்ளே போயிடுறாங்க. இதுக்குள்ளே உள்ளே போயிட்டா, அந்த வானவர்கள் கூட டச் வச்சுக்கணும், அந்த வானவர்கள் கூட நான் கூட அடுத்து நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அதுதானே. இப்போ நம்ம செத்து போயிட்டோம், வீடு பேர் அடையலை, முக்தி அடையலை, ஆனால் செத்து போயிட்டோம். என்ன வினை கணக்குப்படி ஒன்று திரும்ப மனுஷனாக பிறப்போம், செய்த பாவ புண்ணியங்கள் படி ஒன்று மனுஷனாக பிறப்போம், இல்லை ரொம்ப பாவம் பண்ணியிருந்தோன்னா கீழ்நிலையில் பிறப்போம், நாயா பன்னியா குரங்கா பிறப்போம், ஐந்தறிவு ஜீவனாக பிறப்போம், இல்லை அதிகப்படியான நன்மை செய்திருக்கோம், அதிகப்படியான புண்ணியம் செய்திருக்கோம், ஆனால் வீடு பேர் அடையிற அளவுக்கு இன்னும் விரிவினை ஒப்பு நடைபெறவில்லை. அப்போ என்னன்னா நம்மளை விட அடுத்த ஸ்டேஜில் நம்ம பிறப்போம். ஏதோ ஒரு கந்தர்வர்களுக்கு ஒரு மகனாய் போய் பிறப்போம், ஒரு தேவர்களுக்கு நாம் போய் ஒரு மகனாக பிறப்போம், ஒரு இந்திரலோகத்தில் இருக்கிற ஒரு ஒரு சக யாரோ ஒருத்தருக்கு நம்ம மகனாக போய் மகனாகவோ போய் பிறப்போம். இது அத்தனையுமே சைக்கிள் தான், இது லெவல்ஸ். நம்ம எங்க வேணா பிறக்கலாம். இப்போ நம்ம மனுஷனா பிறந்திருக்கோம். இப்போ இந்த டைம்ல இப்போ நம்ம மனுஷனா ஒரு மனிதனுக்கு மகனாகவோ மகளாகவோ பிறந்திருக்கோம். நாம செய்கிற வினை கணக்கை பொறுத்து நீ அடுத்து மறுபடியும் 5க்குள்ள போறியா, இல்லை 7, 8, 9க்குள்ள போறியா, இல்லை இறைவனையா சென்று அடையிறியா, இதுதான் கணக்கு. இதுல ஔவையார் தான் என்ன சொல்றாங்கன்னா, தேவர்கள் முனிவர்கள் கூட முனிவர்கள் இல்லை, தேவர்களுக்கும் வானவர்களுக்கும் கூட ஒரு பொறாம இருக்குமா, விஷ்ணுவுக்கே கூட, பிரம்மா விஷ்ணுவுக்கு கூட மனுஷங்க மேல ஒரு பொறாம இருக்குமா. என்ன பொறாமனா, நீ நினைச்சேனா, மனிதனாகிய நீ நினைச்சேனா, இந்த பிறவி எடுத்திருக்கியே, இதுலயே நீ அனைத்து சாதனைகளையும் செய்து இறைவனை ஒப்பு செய்வித்து நீ ஈசனடி சேர்ந்து சிவமாகி விடலாம். ஆனா இப்போ ஒரு திருமால் நினைச்சாருன்னா அவரால் சிவமாக முடியாது. அவருக்கு கடமை இருக்கு, புரியுதா? அவருக்கு இந்த உலகத்தை காக்கணுன்ற கடமை இருக்கு. அவருக்கு இந்த உலகம் பிக் பேங்ல இருந்து இந்த உலகம் வந்திருக்கே, இது திரும்பவும் போய் பிளாக் ஹோல்ல முடிஞ்சு அந்த முழு சங்காரம், ருத்ரன் சங்காரம் செய்யற வரைக்கும் இந்த உலகத்தை காப்பாத்துற கடமை அவருக்கு இருக்கு. அவர் பார்க்கடலில் பள்ளி கொண்டு இந்த உலகத்தை காத்து ரட்சிக்க வேண்டும். ஒவ்வொரு உயிரையும் அவர் கணபரமாத்மா காக்க வேண்டும். அப்போ அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, அவருக்கு ஒரு ஒர்க் இருக்கு, கமிட்மெண்ட் இருக்கு. அவர் நினைச்சா என்னால் முடியாதுங்க, நான் சிவமாறங்க அப்படின்னு அவர் டக்குன்னு முக்தி அடைய முடியாது. அவர் ஹி ஹாஸ் அ காட் கமிட்மெண்ட். ஆனா மனுஷனுக்கு இப்ப நினைச்சா நீ பயிற்சி சாதனைகளை செய்து ஈசனடி சேரலாம், நீ இப்ப நினைச்சனா இந்த பிறவியோட நீ முக்தி அடையலாம். அந்த ஒரு வாய்ப்பு மனிதர் உலகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால தான் அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது அப்படின்னு அவையார் சொல்றாங்க. ஒரு இதே நீங்க ஒரு ஐந்தறிவு ஜீவனா பிறந்துட்டீங்கன்னா இந்த கடவுள்ன்ற கான்செப்டே உனக்கு வராது, அறிவே பிரவாகம், அது அன்புன்ற கான்செப்டே உனக்கு வராது. மனுஷனுக்கு மட்டும்தான் முழுமையான அன்புன்ற கான்செப்ட் வரும், வித்தவுட் எனி கமிட்மெண்ட் வரும். இப்போ திருமாலுக்கோ இல்லை மகேஸ்வரனுக்கோ
ருத்ரனுக்கோ இவங்களுக்கெல்லாம் என்ன அன்பு இல்லையா, அறிவு இல்லையா? எல்லாம் இருக்கு. ஆனா கமிட்மெண்ட் இருக்கு. அந்த கமிட்மெண்ட் இருக்கிறதுனால அவங்க ஒரு செயலை செய்ய வேண்டியதா இருக்கு. அந்த செயல்னால கர்மம் விளையுது. அந்த கர்மத்தை அனுபவிக்க அவர்கள் இருந்தாக வேண்டியிருக்கு. அதனால முக்தி கிடைக்காம இருக்கு. ஆனா மனிதனாகிய நாம, நம்மளுக்கு சில நுட்பங்கள் இருக்கு. நம்முடைய கரணங்கள கண்ட்ரோல் பண்ணியும், நம்முடைய தத்துவங்கள புரிஞ்சுக்கிட்டும், நம்ம ஈசன் பால் அன்பை வைத்து பேரின்பமாக்கி நமக்குள்ள அந்த டெக்னிக்கு அதான் சித்தாந்தம் சொல்லித் தருது. அந்த டெக்னிக்கத்தான் சித்தாந்தம் சொல்லித் தருது. சிவமாகி மாறுவது எப்படி? அப்படின்னு சொல்லித் தருது. இது திருமாலுக்கு இது தெரியும். செய்ய முடியாது ராஜா. அப்ப என்ன யாரு காப்பாத்துறது? என்ன மட்டும் இல்ல. திருமாலுக்கு கீழ இருக்கிற அத்தனை பேரையும் அவர் தான் காத்தாகணும். இந்திரனையும் திருமால் தான் காப்பாத்தணும். அந்த தேவர்களும் அசுரர்களையும் அனைவரையுமே பெருமாள் தான் காப்பாத்தணும். அவர் எங்கேயும் போக முடியாது. அவர் நினைச்சா ஐம் சாரி, ஐம் ரிசைனிங் மை ஜாப், நான் சிவமாகிறேன், போக முடியாது ராஜா. நீ எங்களெல்லாம் நீ காப்பாத்தி ஆகணும். அதுக்கு தான் உன்னை படைச்சிருக்காங்க. ஸோ அவர்னால முடியாது. அவர் நினைச்சாலும் அவர்னால முக்தி அடைய முடியாது. ஆனா நம்மனால முடியும். இந்திரனாலையும் முடியும். நிறைய இந்திரர்கள் முக்தி அடைஞ்சிருக்காங்க. அவன் ஒரு இந்திரன் முக்தி அடைஞ்சிட்டானா அந்த பதவிக்கு இன்னொருத்தன் வந்துடும். அதான் அது மாதிரி எண்ணில் அடங்காத இந்திரர்கள் வந்திருக்கிறார்களாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்பேற்பட்ட வானவர்கள் அவர்களால கூட அந்த ஈசனை காண முடியாதுரா. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அன்பு, முழுமையான அன்பு கிடையாது. இப்போ இந்திரனுக்கெல்லாம் முழுமையான அன்பு கிடையாது. இந்திரன் எல்லாம் நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். இப்போ நம்ம எப்படி வாட்ச் பண்றோம்? காட்டுல சிங்கம், புலி எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் வச்சிருக்கோம். நீங்க நினைச்சுக்கிறீங்க பந்திப்பூர் ஃபாரஸ்ட்லயும் சஹாரா எங்கேயோ சஹாரான்றேன், பந்திப்பூர்லயோ இல்ல ஜிம்பாப்வே காடுகள் எங்கேயோ ஆப்பிரிக்கா காடுகள்லயோ இருக்கிற சிங்கம், அந்த சிங்கம் நினைச்சுக்கும் இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா, நான் எங்க வேணா போலாம், எங்க வேணா வரலாம். இல்ல உன்னால முடியாது. அதை நாம தான் கண்ட்ரோல் பண்றோம். அதுக்கு நம்ம லிமிட் வச்சிருக்கோம். பாரு, இந்த முதுமலை காட்டை தாண்டி நீ ஊருக்குள்ள வரக்கூடாது ராஜா. வந்தா அடிப்பேன் உன்னை. அது அந்த யானைக்கு தெரியாது. அது வந்துச்சுன்னா அதுக்கு அடிகளும். அதுங்க தான் அது வராதுங்க. அதுங்க ஆட்டுக்கு இருக்கும் காட்டுக்குள்ளேயே பேசாம. ஏன்னா அதுங்களுக்கு அங்கேயே சஃபிஷியண்டா எல்லாம் இருக்கு. அதனால அது அங்கேயே இருக்குது. சிங்கங்கள், புலிகள் எல்லாம் அதுங்க இடத்துக்குள்ள இருக்கு. அது கொஞ்சம் தன்னோட ஏரியாவை விட்டு வந்துச்சுனாலே நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கோன்றது அதுங்களுக்கு தெரியாது. அது போலத்தான் இப்ப இந்திரன் நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். நீ ஒரு மனித பிறவியா அங்க லெவலோட நீ இருந்துக்க. கொஞ்சம் ஏரியாவை விட்டு வெளியே வந்தேன்னா அடிப்பேன். ஏன்னா அது அவன் ஏரியா. உன்னோடது இந்த பூலோகம், அவ்வளவுதான். இந்த பூலோகத்துக்குள்ள நீ என்ன வேணா பண்ணிக்க, இது உன் வீடு. ஆனா இந்த பூலோகத்தை தாண்டி நீ வெளியே வந்தேன்னா அது ஏன் ஏரியா. அது அங்க நான் தான் ராஜா. ஸோ அப்போ நம்ம கான்ஷியஸ் லெவலில் நீங்கள் ஏன் ஒரு முனிவர் தவம் பண்ணும் பொழுது ஒரு முனிவர் தவம் பண்ணுவார். பிரம்மா கிட்ட வரம் கேட்டோ, விஷ்ணு கிட்ட வரம் கேட்டோ, ஈசனிடம் வரம் கேட்டோ. இப்போ இந்திரன் சும்மா இருக்க வேண்டியதானே? அவன் பார்த்துருக்கீங்களா? டிஸ்டர்ப் பண்ணுவான் அந்த தவத்தை. ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறான்? அது ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறான்னா, நீ நீ தவம் செய்ய செய்ய உன்னோட கான்ஷியஸ்னஸ் லெவல் வளருது. உன் கான்ஷியஸ்னஸ் லெவல் வளர வளர நீ 6வது அறிவிலிருந்து மேம்பட்ட அறிவுக்கு வர. அப்போ நீ ஏன் ஏரியாக்குள்ள வர. ஏரியாக்குள்ள வரேன்னா நீ எனக்கு அடங்கி இருக்கணுன்றது. ஒரு ராஜாவாக இருந்தால் அப்படி தானே இருப்பார். என் நாட்டுக்குள்ளே வந்தானே எனக்கு அடங்கி இருக்கிறதுனா வா, இல்லைன்னா என் நாட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது, இது என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. ஒரு இந்திரன் எப்பொழுதுமே விழிப்பாக இருப்பானா. இந்த சோலார் சிஸ்டம், இந்த யூனிவர்ஸ், இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸும் அவனோட கண்ட்ரோல். உனக்குன்னு நான் இடம் ஒதுக்கி வச்சிருக்கேன், பூலோகம். நீ அங்கதான் இருக்கணும். அதை விட்டு உன் கான்சியஸ் லெவல் அதிகமாச்சுன்னா அது ஒரு சத்திரிய குணம். என் ஏரியாக்குள்ள நீ வரேன்னா உன்னை எனக்கு அடிமையா இருக்கணும். அதனாலதான் நான் பெரியவங்க அவனை வேண்டாங்க, இந்திரனை வேண்டாங்க, இந்திரனை மனம் குளிர்விக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, ஓகே நீ எங்க கைலாயம் போகணுமா, என் ஊர் வழியா தான் நீ போகணும்ல, எனக்கு அடிமையா ஒத்துக்கிறியா, எனக்கு கப்பம் கட்டுறியா, என்னை விட நீ அடங்கினவன் ஒத்துக்கிறியா, இப்போ போ. அந்த பணிவு இருக்கு அவங்ககிட்ட. இப்போ நான் உன்னை விடுறேன். அதனால தான் பணிவில்லாதவனால ஏன் இப்போ ஈசனை சேர முடியாது. ஏன்னா பணிவு இல்லைன்னா நீ நெக்ஸ்ட் லெவல் கிராஸ் பண்ணும்போது இந்திரன் அடிச்சிருவான் உன்னை. அவன் ஏன் அடிப்பானா, உனக்கு பணிவு இருக்கணும் அப்படின்றதுக்காகலாம் அடிக்கல. நீ ஈசனை சென்று சேர வேண்டும், அதனால் உனக்கு பணிவு தேவை, அதனால் உனக்கு நான் பணிவை கற்பிக்கிறேன். அப்படி இல்லை. நீ பணிவு இல்லைன்னா என் ஏரியாக்குள்ளே நீ வரேன்னா நீ பெருசா நான் பெருசா, அந்த மாதிரி இருக்கான்.
அவன் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி மலம் இருக்கு. இந்திரனுக்கும் இது என்னோடதுன்ற ஒரு பிடிப்பு இருக்கு. ஒரு மலம் இருக்கு. இந்திரனையும் அந்த மலம் பிடிச்சிருக்கு. ஆணவ மலம். இது என்னோட இந்திரலோகம். அதான் இந்த அண்ட சராசரமுக்கும் அரசன் நான் அப்படின்னு இந்திரனுக்கு ஒரு ஆணவம் இருக்கு. அந்த ஆணவம் இருக்கிறதுனால தான் அவனுக்கு முக்தி கிடைக்கல. அவன் அந்த ஆசையை விடணும். இந்த நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் அவன் சபைகளில கட்டி அனைவரையும் கிங்கரர்களிருந்து அனைவரும் அவன் ஆளுகைக்கு கீழே அவன் வச்சிருக்கான் இந்திரன். அவன் அந்த ஆணவத்தை விட்டாதான் அவனுக்கு முக்தி கிடைக்கும். அந்த பதவியை அவன் விட்டாதான் அவனுக்கு முக்தி கிடைக்கும். எவ்வளவோ இந்திரர்கள் அந்த பதவியெல்லாம் விட்டு தவம் இருந்து முக்தி அடைந்திருக்கிறார்கள். இப்போ ரைட்னா ஒரு இந்திரன் இருக்கார். இங்க இந்திரன் இருக்காருன்னு சொல்லும்போது மனித உடல்ல கிடையாது. இட்ஸ் அன் எனர்ஜி ஃபார்ம். அதுக்கு உடம்பு, இந்திரனுக்கு உடம்பு இதெல்லாம் கிடையாது. நம்ம சினிமால காட்டிக்கிறோம். ப்ளஸ் நம்ம ஏற்கனவே படித்தது போல் நம்மளோட மேம்பட்ட அறிவு இருக்கனால அவங்களால உடம்பு எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சாங்கன்னா வந்துட்டு போவாங்க. இப்போ நம்ம காட்டுக்குள்ளே ஒரு விசிட் அடிக்கணும்னா நம்ம காட்டுக்குள்ளே வந்துட்டு வருவோம்ல. காட்டுக்குள்ளே நம்மளை விட ஐந்தறிவு ஜீவன்கள் வாழும் இடத்துக்குள்ளே நம்ம நுழையணும்னு நம்ம முடிவு பண்ணோம்னா நம்மளால் முடியுமா முடியாதா? நம்ம போகிறதில்ல, நமக்கு அங்கே வேலையில் நம்ம போகிறதில்ல. ஆனால் போகணும்னு நினச்சா முடியுமா முடியாதா? அது மாதிரி இந்திரனுக்கு வந்து உடம்பு இல்லை அப்படின்னு தான். ஆமாம், இல்லை தான், அவன் வெறும் எனர்ஜி ஃபார்ம் தான். ஆனால் அவன் நினச்சானா இங்கே வந்துட்டு போவான். அப்படி வந்துட்டு போனது தான் சில இடங்கள்ல நம்ம இப்போ படிக்கிறோம். இந்த தளத்தில் இந்திரன் வந்து இவ்வாறு செய்தான், இந்த இடத்துல இந்திரன் இவ்வாறு செய்தான்னு சில தல புராணங்கள்லாம் படிப்போம். அங்கே வந்துட்டு போயிருக்கான், அவ்வளோதான். ஆனால் அது அவனுடைய தடத்த லக்னம், சொரூப லக்னம்ல. அவனுடைய சொரூப லக்னம் அவன் அரூபமாக இருப்பது தான் இந்திரனுடைய சொரூப லக்னம். தடத்த லக்னம் என்பது டெம்பரரியாக வந்துட்டு போகிறது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன். இதெல்லாம் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, உங்களில் நிறைய பேர் தவம் செய்பவர்கள், வாசியோகம் செய்பவர்கள் அப்படிலாம் இருக்கலாம். ஸோ இந்த இன்புட்ஸ் எல்லாம் கிடைக்கும் பொழுது தான் நம்மளுக்கு ஒரு சில சக்கராலாம், ஒரு சில தேவர்களும் ஒரு சில அதிதேவதைகளெல்லாம் அந்த சக்கராவை கண்ட்ரோல் பண்ணுதுங்க. ஸோ அந்தந்த தேவர்களையும் அந்தந்த சக்கரங்கள், அந்த தேவர்களை பற்றியும் அவர்களுடைய தன்மைகளையும் அவருடைய தத்துவ விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் தான் நீங்கள் அவர்களெல்லாம் காண்டாக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் சைடு ட்ராக்கு. பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்குள்ளெல்லாம் போகாத, உன்னோட வானவர்கள் யாரு, கிங்கர்கள் யாரு, தேவர்கள் யாரு, அசுரர்கள் யாரு, இது வேணாண்டா உனக்கு, நீ உன் வினையை தீர்த்துட்டு ஈசனடி சேரு, இதுக்குள்ள போகாத, அது மாயை, அதுக்குள்ள போய் உன்னை இழுத்துரும், அதுக்குள்ள நீ போனேன்னா அப்படியே போயிடுவ. நீ இப்போ நீங்க தியானம் பண்ணி தவம் பண்றீங்க, ஏதோ ஒரு தேவரோட அதிதேவதை கூட உங்களுக்கு ஒரு டச் வருதுன்னு வச்சுக்கோமே. அப்படி டச்சில் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு செத்து போயிட்டீங்க. இப்போ உங்களால அந்த என்னன்னா, இப்போ நீ மேபி நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தா நீ அந்த லோகத்துல போய் பிறப்ப. ஏன்னா நீ அங்கதானே அதிக டச்சில் இருந்த, அங்க போய் பிறப்ப. சரி, உனக்கு போகுதா, மிஸ் ஆகுது இல்லை, வீடு பேர் கிடைக்கிற சான்ஸ் மிஸ் ஆகுது இல்லை. அதனால தான் பெரியவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் மாயை, சித்து வேலை, இதுக்குள்ள போகாத. நீ தியானம் பண்ணி தவம் பண்றேன்னு இது போல சக்திகள்லாம் உனக்கு வரும். அந்த சக்திக்கான அதிதேவர்கள் தேவதைகள்லாம் உனக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. சித்த புருஷர்களும் உங்களோட டச்சில் வருவாங்க. இப்படியெல்லாம் வருவாங்க. நீ எதுலேயும் மயங்கி எதையாவது போயிடாத. ஆசை சூப்பராக இருக்கே, அந்த உலகம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு போயிடாதடா. அப்புறம் அங்கே போய் இன்னும் பல பிறவிகள் எடுக்க வேண்டி வரும். அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது, பிறந்திருக்க ஈசனடி சேரு, வீடு பேர் அட, உன்னுடைய ஈர்வினையை ஒப்பு செய், நல்வினை தீவினைகளை சமன் செய்து மும்மலங்களை கழித்து இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து வெளியே வா. அத்தனை பேரும் இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கும். பிரம்மா உள்பட, விஷ்ணு உள்பட, இந்திரன் உள்பட அத்தனை பேரும் இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கும். என்ன அவர்களெல்லாம் தேவர்களெல்லாம் நம்ம அந்த திருமாலையும் பிரம்மனையும் நம்ம ஏன் தனியாக வச்சுருக்கோன்னா, அவங்க தெரிஞ்சே இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே நமக்காக இருக்காங்க. ஆனால் நாம் அப்படி இல்லை. எப்படின்னே தெரியாமல் இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கோம். இந்த ஸ்டிமுலேஷனுக்குள்ளே மாற்றிட்டு இருக்கோம். இந்த சிமுலேஷனுக்குள்ளே இதுலேருந்து வீடு பேர் அடையணும். இந்த கான்ஷியஸ்னஸை ஓப்பன் பண்ணணும் இல்லை? அதான் சொல்லுவாங்க. அதனால தான் சில பேர் வந்து கோவிலில் வந்து நவகிரக வழிபாடு கிடையாது, அதெல்லாம் தவறுன்னு சொல்கிறதுல அர்த்தம் என்னென்னா, நவகிரகங்கள் எல்லாம் ஈசன் இருக்கும்போது நீ எதுக்கு நவகிரகங்களை வழிபடுகிறாய் அப்படிலாம் சில பேர் சொல்லிட்டு திரிவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா,
இந்த மாதிரி நவகிரகங்கள் இப்படிலாம் கும்பிட்டு இருக்கும்போது இன்னும் உனக்கு உலக இச்சை, உலக இது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வரும். அப்போ எப்படா நீ வீடு பேர் அடைய போற அப்படின்றதுனுடைய ஒரு ஆதங்கம் தான் அது. ஆனால் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளோட மேலோர் இருக்கிறார்கள், நம்ம விட மேம்பட்ட உயிரினங்கள் இருக்கிறது. 7ஆம் அறிவு 8ஆம் அறிவுன்னு தேவர்களும் அசுரர்களும் எல்லாம் இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைச்சிங்கன்னா உங்களை அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணாச்சுன்னா அவங்க கூட உங்களுக்கு கனெக்ஷன் ஏற்படும். அதனால சில பல மாறுதல்கள் உங்கள் லைஃப்பில் ஏற்படும். இப்படியே அது உங்களுக்கு எங்கேயோ கூட்டு போகும். மொத்தத்துல வீடு பேர்ல இருந்து உங்களை கொஞ்சம் அது பிரிக்கும். ஆனா நம்ம பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள யூஸ் பண்ணிக்க, அவங்களோட டச்ல இரு. ஆனா அது எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, வீடு பேருக்கு யூஸ் பண்ணு. நீ தியானத்திலேயோ தவத்திலேயோ இருக்கும் பொழுது ஒரு தேவதையோ ஒரு அதிதேவதையோ ஒரு சக்தி ரூபமோ உங்ககிட்ட யாரேனும் டச்சில் வந்தா அவர்களிடம் நீ இந்த உலக வாழ்க்கைக்காக கேட்காத, என்னை ஈசனடி என்னை கைலாயத்துக்கு கூட்டிட்டு போங்க, எனக்கு கைலாயத்துக்கு போறதுக்கு வழி சொல்லுங்க. கைலாயம் என்பது அங்க இல்ல, இமயமலை இல்லை நான் சொல்றது. கைலாயம் என்பது சகசிராரா மேல துரியம் துரியாதீதம் கான்சியஸ் லெவல். ஓகே, அங்க வள்ளலாருக்குரிய அருட்பெரும் சோதி அங்க. அதுக்கு நீ அதை கேளு. நீ போய் நவகிரகங்களை வழிபடு, நீ போய் எல்லாத்தையும் வழிபடு, எல்லாருடைய டச்சில் இரு. ஆனால் அவங்க இதெல்லாம் நீ கேட்கக்கூடிய எதுவென்றால், நான் சோதியை காண வேண்டும், எனக்கு வழிகாட்டுங்கன்னு அதை கேளு அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் விஷயம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, வானவர்கள்ன்றது இவ்வளோ இருக்கு. இப்பேற்பட்ட வானவர்கள்னால கூட பார்க்க முடியாத அந்த ஈசனை. ஆனா உண்மையான அன்புடைய அடியவருக்கு இறைவன் அறிவுக்கு அறிவாகி இருப்பான். இந்திரனால பார்க்க முடியாத ஈசனை நம்ம நிறைய புராணங்களை படிச்சிருப்பீங்களே. ஒரு முனிவர் வந்து கைலாயம் போயிட்டு இருப்பாரு, போற வழியில அப்படியே பிரம்மலோகம் போவாரு. பிரம்மன் கண்டிக்கவே மாட்டான், போட்டு 4 அடி அடிச்சுட்டு, ஏன் வந்திருக்கேன் மரியாதை இல்லாமல் உட்காந்து நிற்கிறேன் அப்படின்னு அவனை 4 அடி அடிச்சுட்டு போவார். அப்புறம் வந்து வைகுண்டம் போவார். பெருமாள் வந்து பார்த்தா ஒய்ஃப் கூட ஜாலியாக இருப்பார். ஒய்ஃப் வந்து காலமைக்கு விட்டுட்டு சொகுசாக படுத்துன்னு போய் நெஞ்சிலே எட்டி மிதிப்பார். யார்? முனிவர். மனுஷனாக இருக்கிற ஒரு முனிவர் போய் திருமால் நெஞ்சிலே எட்டி உதைப்பார். நான் கைலாயம் போயிட்டுருக்கேன், ஆன் தி வேலை உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தால் என்ன அப்படி சொகுசாக படுத்து உன் பொண்டாட்டி காலமைக்கு விட்டுனுக்கிறேன், என்ன மேட்ரு அப்படின்னு எட்டி உதைப்பார். புராணத்தில் இதெல்லாம் இருக்கே. இது எட்டி வதைக்கும் போது பெருமாள் நினைச்சு என்ன வேணா பண்ணலாம். ஆனால் பெருமாள் என்ன பண்ணுவார், ஐயோ ஐயோ என்னை மன்னிச்சிருங்களேன், சாரி கவனிக்கல அசந்து தூங்கிட்டேன், சாரி ப்ளீஸ் 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 கால் அமுக்கி விட்றேன், ஐயோ என் நெஞ்சில் எட்டி மிதிச்சிட்டீங்க, உங்களுக்கு கால் வலிக்குதா, உங்கள் கால் அமுக்கி விட்றேன் இப்படின்னு புராண கதை இருக்கு. அப்போ ஒரு 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 மனுஷனுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு. ஒரு கைலாயத்தை நோக்கி போறவனுக்கு, கைலாயத்தை நோக்கி சோதியை நோக்கி போகக்கூடிய ஒருவனுக்கு அவ்வளவு மரியாதை, வானவர்களும் மரியாதை தராங்க. ஏன்னா அந்த உண்மையான அடியவருக்கு சிவம் கூடவே இருக்கான். அதனால அவங்க அந்த அடியார் பெருமக்களுக்கு வானவர்களே மரியாதை கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அதுதான் அந்த அடியவர்களுக்கு அவ்வளவு மரியாதை. யார் அந்த அடியார்? உண்மையான அன்பான அடியாரா? அந்த உண்மையான அன்பான அடியாரு அனைத்து உயிர்களையும் நம் உயிர்கள் பார்த்து எல்லாரையும் அந்த நான் தான் சிவன்ற அந்த சிவோகத்திலே இருக்கும் சாதகம் செய்பவர்கள் தான். நானே சிவன், அந்த சிவத்தன்மையில யார் இருக்கா? அன்பு, அதை பேரன்பு கசியும் அவங்க கிட்ட. அன்புல கசிந்து உருகுவார்கள், மலத்தை விட்டு நீங்கி இருப்பார்கள். தான் எண்ணுவதும் தான் பேசுவதும் தான் செய்வதும் சொல்வதும் எதுவுமே நானல்ல, என்னுள் ஈசனே இருந்து செய்விக்கிறான்ற அந்த தன்மையில இருக்கிறவங்க தான் உண்மையான அடியார் வெறுமக்கள். சும்மா எந்திரிச்சு ஒரு சிவபுராண பாட்டை பாடிட்டு சைவ சித்தாந்தத்தில் வாரத்துக்கு ஒரு குறளை படித்து கொண்டு மற்ற நேரங்களிலே உலக விஷயங்களில் ஈடுபடும் நாம் அல்ல. அப்போ நாம் யாரு? நாம் அந்த உண்மையான அடியாருக்காக ட்ரை பண்ணிட்டு அந்த பயிற்சியிலே இருக்கும் பயிற்சியாளர்கள், பயிற்சி செய்து கொண்டிருப்பவர்கள். நாம் அந்த இடத்தை அடைவதற்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் படித்து கொண்டு இருப்பவர்கள், மாணாக்கர்கள். ஓகே, நாம் இன்னும் ஈசன் எல்லாம் பார்க்கவில்லை. அந்த ஈசனை பார்ப்பதற்கு இன்னும் நிறைய படிக்க வேண்டும். அந்த பாதையில தான் நம்ம இருக்கிறோம். அதுதான் நம்ம ரேஞ்சு, அதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த குறள் சொல்வது அதைத்தான். தேவர்களும் காண்பதற்கரிய அந்த சிவபெருமான்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு புரிவதற்காக சிவபெருமான்ற ஒரு நம்மளுக்கு உருவம் சொன்னாதான் புரியுன்றதுனால சிவபெருமான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. பட் அது ஆக்சுவலா சிவபெருமான் இல்லை, அதையும் கடந்த சோதி. அதைத்தான் நம்முடைய புரிதலுக்காக சிவபெருமான்னு சொல்றாங்க.
ஓகே. ப்ளஸ் இந்த 3 தேவர்கள்லயும் சித்தாந்தம் முதன்மையான இந்த 3 பேத்துல ஃபர்ஸ்ட்ல 3 பேர் லைன்ல நில்லுங்க அப்படின்னா முதன்மையா நிக்க வைக்கிறது சிவனைத்தான் சித்தாந்தம் நிக்க வைக்குது. ஏன்னா சம்ஹாரம் செய்பவனை தான் அது முதன்மையாக ஏற்றுக்கொள்கிறது. ஏன்னா இந்த சம்ஹாரம் செய்வதிலிருந்து தான் படைப்பு தோன்றுகிறது. படைப்பு தோன்றினால்தான் உனக்கு காக்கும் வேலையே வருகிறது. நீ எவ்வளவு காத்து கொண்டிருந்தாலும் ஒருவன் அழிக்கும் பொழுது உன் வேலை முடிந்து விடுகிறது. ஸோ அழிக்கும் கடவுளே முதன்மையான கடவுள் என்று சித்தாந்தம் ஏற்றுக்கொள்கிறது. அதனால சிவபெருமானை முன்னிலைப்படுத்துகிறது. அதற்காக சிவபெருமான அதை கடவுள்னு சொல்லலை. அந்த சோதியை சொல்லுவதற்கு யாரை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னு அது சிவபெருமானை எடுத்துக்கிச்சு. சித்தாந்தம் சிவபெருமானை எடுத்துக்குது, அவ்வளோதான். இதை வைணவமாக இருந்தால் முடியாது, நான் வந்து விஷ்ணுவை தான் எடுத்துக்குவேன், நான் எடுத்துக்கோம். சாக்தமாக இருந்தால் முடியாது, நான் சக்தி தான் எடுத்துக்குவோம். ஆளாளுக்கு எதை எடுத்துக்குவாங்க. பட் மேட்ரு என்னன்னா, சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, இது எது உருவத்தில் இருக்கிற எதுவுமே இல்லை, இறைவன் அருவமானவன், அறிவாகி இருப்பவன், ஞான வடிவாக இருப்பவன். அந்த ஞான வடிவத்துக்கு உருவம் கொடுத்துதான் ஆகணும்னு நீ அடம் பிடிச்சேன்னா நான் சிவபெருமான்ற உருவத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சித்தாந்தம் கொடுக்குது. மற்றபடி சித்தாந்தம் சிவபெருமான் தான் அல்டிமேட்னு சொல்லலை. இறைவன் ஞான வடிவாகி இருக்கிறான். அந்த ஞான வடிவு தான் சிவனாகவும் இருக்கு, விஷ்ணுவாகவும் இருக்கு, பிரம்மாவாகவும் இருக்கு, சக்தியாகவும் இருக்கு, இந்திரனாகவும் இருக்கு, அதுவாகவும் இருக்கு, நீயாகவும் இருக்கீங்க, நானாகவும் இருக்கேன், மிருகமாகவும் இருக்கும், எலியாகவும் இருக்கும், பன்னியா, அனைத்துமே அதுவே, எல்லாம் அதுவே. ஓகே. ஸோ தேவர்களும் காண்பதற்கரிய அந்த சிவபெருமான் உண்மையான அன்புடைய அடியவர்களின் அறிவுக்கு அறிவாகி அவர்களை விட்டு பிரியாது நிற்பான் அப்படின்னு ஆசிரியர் குறிப்பிடுகிறார். ஆன அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடர் காணாத மண் என்று ஆசிரியர் விளக்குகிறார். ஸோ ஓகே. ஸோ நிறைய இன்புட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அப்படியே இதெல்லாம் அப்படியே கிடக்கட்டும். அடுத்தடுத்து இது போல் அப்படியே வர வர உங்களுக்கு அப்படியே காயின் ஆகிட்டே வரும். இப்போ தேவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் இப்போ சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன் அந்த தேவர்கள், இந்திரன், அந்த அவங்களெல்லாம் காண்டாக்ட் பண்ணுறது, இப்போது அதி தேவதைகள் இவங்களை இப்போ நம்ம தியானத்தின் மூலமாக காண்டாக்ட் பண்ணால் இப்போது நம்மக்கிட்ட பேசுவாங்களே, நம்ம அவங்க பார்க்க முடியுமா? லைக் இப்போ இந்த யாராவது குட்டிச்சாத்தான வச்சுருந்தானே, அது மாதிரி இப்போ தேவர்களும் அவங்கெல்லாம் நம்ம சொன்னதை நமக்காக செய்வாங்களா? இந்த பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணுமே, இது எப்படி இது வந்து பிளா 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 அப்படிலாம் சில பேருக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே ஆர்வமாக இருக்கும். தவறு கிடையாது, கற்றுக்கலாம், அதெல்லாம் கண்டிப்பாக செய்யலாம். நிறைய நிறைய தத்துவங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நிறைய சாதனைகளை செய்ய வேண்டும், நிறைய விஷயங்களை பற்றின அட்லீஸ்ட் தியரிட்டிக்கல் நாலேஜ் நிறைய வேணும், தியானம் செய்து நிறைய பழக வேண்டும், மனதை ஒருநிலைப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும், நான் வேறு என் மனம் வேறு என்கிற உண்மை புரிந்திருக்க வேண்டும், மனம் அல்லாத நானாக நான் இருக்கிறேன் என்ற தன்மையை நீங்கள் அதிகம் உணர்ந்திருக்க வேண்டும், இறைவன் சோதி வடிவாகி அறிவாகி இருக்கிறேன்னு அது எவ்வாறு என்கிற விஷயங்கள் புரிந்திருக்க வேண்டும். இதெல்லாம் குவாலிட்டிஸ். அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எஸ், யூ கேன் ஈவன் டாக் வித் மிஸ்டர் இந்திரன் அண்ட் யூ கேன் கெட் லாட் ஆஃப் வரம்ஸ் அண்ட் யூ கேன் பி அ கிங் ஆன் திஸ் வேர்ல்ட். எல்லாம் செய்யலாம். ஓகே. ஸோ இன்னும் அடுத்தடுத்து வரும் பதிவுகள்லாம் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்குவோம் இல்லையா? இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ஏப்பா 100 குறள் இப்போ தான்ப்பா 7வது குறளுக்கே வந்திருக்கோம். இன்னும் 93 குறள் இருக்குதுப்பா, படிப்போம். ஓகேவா? ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்க நீதி பற்றலாம். சிந்தித்து கொண்டிருங்கள். ஸோ அன்பர்களே, தொடர்ந்து குழுவில் இணைந்திருங்கள். தொடர்ந்து நாம் சைவ சித்தாந்தம் பயில்வோம், இறைவனடி சேருவோம். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.